ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் நேத்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நிறைய செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேலி ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ அதுல ஒன்னொன்னா வந்து பார்க்கலாம் என்னென்ன செக்டர்ஸ்லாம் வந்து ரேலி ஆயிருக்கு அண்ட் தென் என்னென்ன செக்டர்ஸ்லாம் ரேலி ஆகும்னு நினைச்சு டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஃப்எம்சிஜி செக்டர்ஸா வரும்போது இங்க டாபர் அண்ட் தென் பிரிட்டானியா, எமாமி இந்த கம்பெனியை எல்லாமே நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா இவங்க சொல்றது எல்லாமே இந்த ஒரு ஜிஎஸ்டி ரேட் கட்டுன்றது பூஸ்ட் அப்பா இருக்கும், எங்களோட மார்ஜின்ஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இந்த ஜிஎஸ்டியோட ரேட் கட் நடந்ததுனால இவங்க எப்படி வந்து பார்த்தோன்னா இதை கஸ்டமருக்கு எடுத்துட்டு போய் சேர்க்க போறாங்க அப்படின்னா ஒன்னு அவங்களோட குவான்டிட்டியை வந்து பார்த்தோன்னா அதிகப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 rupees பாக்கெட் அது வந்து பிஸ்கெட்டோ இல்லை அப்படின்னா வேற ஏதோ ப்ராடக்ட் இருக்குன்னும் போது அந்த பாக்கெட்ல இப்போ வந்து குவான்டிட்டின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு 10 பிஸ்கெட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து இப்போ 12 பிஸ்கெட் அப்படின்ற மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம், அப்படி இல்லை அப்படின்னா பிரைஸ் வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த 5 rupees 10 rupeesல வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, மேக்ஸிமம் 20 rupees வரைக்குமே இருக்காது. அதுக்கு மேல போற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரியும் இந்த பல்க் பேக்கேஜா நம்ம வாங்கும்போது. இந்த மாதிரி இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டுன்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் இப்படிதான் வந்து ப்ராஃபிட்டா வந்து மாத்திக்க போறாங்க. அண்ட் தென் இது நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிஸ் வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த ஃபெஸ்டிவல் டிமாண்ட் டைம்ல எப்படி வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் பூஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து இங்க டாபர் அண்ட் தென் இங்க பிரிட்டானியா அண்ட் தென் இங்க பஜாஜ் கன்சூமர் கேர், மேரிகோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே போலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரேட் குறைச்சிருக்கிறது வந்து பிளஸ்ஸா தான் வந்திருக்கு. அண்ட் தென் இதை தாண்டியுமே நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கு இதுல வந்து டைரக்டா பெனிஃபிட் பண்றதுக்கு. காத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட் இதுல ஒண்ணுதான். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்ல இருக்க கம்பெனிஸ் எல்லாமே பெனிஃபிட்டா வந்து இருக்கு. ஸோ இதுல எஃப்எம்சிஜி கம்பெனியா தான் நம்ம ஒரு கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணி வச்சிருந்தோம், அதுதான் ஐடிசி. அந்த ஐடிசி வந்து இவங்க எல்லாரும் சிகரெட் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஜிஎஸ்டியோட அப் வந்து பண்ணியிருந்தாங்க இங்க சிகரெட் அண்ட் தென் டொபாக்கோ ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த டொபாக்கோ ப்ராடக்ட் அப்புன்னும் போது இந்த ஜிஎஸ்டி அப்புன்னும் போது இங்க சிகரெட்டோட சேல்ஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடிசி ஸ்டாக்ஸ் வந்து அடிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சா இந்த ஐடிசி ஸ்டாக் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா 4% வந்து ஏறிடுச்சு. என்ன ரீசன்னால அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம சொன்ன ரீசன்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா அதுலயே அந்த ஆர்டிகல்ஸ்ல இருக்கு. ஸோ எல்லாரும் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சருக்காக வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்க மார்க்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான்ல வந்து நல்லா இருக்காங்க. அண்ட் தென் அவங்க ஃபினான்சியல் ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. அண்ட் தென் இவங்க டைவர்சிஃபை பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பராகவும் இருக்கு. அந்த டைவர்சிஃபிகேஷன் செக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா சூப்பரா இருக்கு. எஃப்என்சிஜி அண்ட் தென் இங்க அக்ரி பிசினஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பிசினஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்காக அந்த 20,000 கோடியை வந்து வச்சிருக்காங்களா கையில. ஸோ இந்த ஒரு ரீசன் அண்ட் தென் அக்விசேஷன்ஸ்லாம் வந்து நிறைய பண்ணிட்டே இருக்காங்களா பிராண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே அவங்க கம்பைன் பண்ணி இந்த ஸ்டாக் இந்த சிகரெட் சேல்ஸால வந்து மட்டும் ஆப்ரேட் ஆகல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ சேம் தான் இங்க சிகரெட்டால வந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டாலுமே இந்த கம்பெனி அதுல இருந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்ணாலும் அந்த சிகரெட்டோட சேல்ஸ் வால்யூம்ன்றது கண்டிப்பா குறைய போறது கிடையாது. இங்க மைனரா ₹1 வந்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. ₹1 ₹2 அப்படிதான் வந்து ஏறும். ஸோ இதனால சிகரெட் பிடிக்கிறவங்க யாரும் நிறுத்த போறது கிடையாது. ஸோ சிகரெட்டோட சேல்ஸும் நல்லா இருக்க போது அண்ட் தென் எங்க எஃப்எம்சிஜி ப்ராடக்டாவும் நல்லா இருக்கு தான் போகுது. ஸோ இந்த ஓவரால் ரீசன்ஸ்னால இந்த ஸ்டாக் வந்து ஏற்றிருக்காங்க. பட் எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது குறையும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணாங்க. பட் குறையில ஏறி இருக்கு. இப்போ வேல்யூல தான் இருக்கு. ஸோ வேல்யூபிள் பிக்கா இருக்கிறதுனால பார்த்து வந்து கன்சிடரேஷன் பண்ணுங்க. ஆட்டோமொபைல் செக்டர்ஸா வரும்போது நேத்திக்கான ரேலியில பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து பார்த்தோன்னா எம்என்எம் அண்ட் தென் சம்மத்னா மதர்சன் அண்ட் தென் எங்க டாடா மோட்டர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நேற்று ஏறி இருக்கு. இதுக்கு முன்னாடியே பஜாஜ் ஆட்டோ அண்ட் தென் ஹீரோ மோட்டர்ஸ் அண்ட் தென் டிவிஎஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ரேலிலேயே வந்து ஏத்திட்டாங்க. அதாவது இந்த ஜிஎஸ்டியோட ரீவாம்ப் இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசன் வச்சு அப்பயே வந்து ஏத்திட்டாங்க. நேத்திக்கான மார்க்கெட்ல லைட்டா வீக்கா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரேலிஸ் எல்லாமே இந்த ஜிஎஸ்டியோட நியூஸ் அப்பயே ஏற்றிட்டாங்க. ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்வேல்டில் இருக்குது ஒன்னே தான் இருக்கு, டாடா மோட்டர்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கு. பட் எல்லாருக்கும் அந்த ஒரு பயன்றது இருந்துகிட்டே இருக்கு. டாடா மோட்டர்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஆவாங்க அப்படின்றதுலாம் இந்த இவாக்கோன்ற கம்பெனி வாங்குறது அண்ட் தென் இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிள் பண்ணாம இருக்கிறது. அந்த நேற்று கூட நம்ம ஒரு இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் பண்ணிருப்போம், சைபர் அட்டாக் வந்து நடந்தது. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனி எப்படி வந்து ப்ளஸ் பாயிண்ட் அமையும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் கேள்விக்குறியா இருக்கு. பட் டாடா மோட்டர்ஸ் அண்ட் நல்ல பிராண்ட் அண்ட் தென் நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன்ஸ்லாம் இருக்காங்க. அந்த ஒரு ரீசனால நம்ம கன்சிடரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோ மோட்டர்ஸ் 4500 அந்த டைம்ல வந்து எல்லாரும் கன்சிடர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அந்த டைம்ல வந்து பண்ணேன். இப்போ வந்து பண்ண முடியாது, ஏன்னா ஓவர் பிரைஸ்டா வந்து ஆயிடுச்சு. ஓவர் பிரைஸ்னு சொல்ல முடியாது, வேல்யூ பிக்க தாண்டியே வந்து போயிடுச்சு. இன்னமும் கொஞ்சம் இறங்கி அண்டர்வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு டாடா மோட்டர்ஸ் தவிர வேற எதுவுமே இல்லை. அண்ட் தென் மாருதி சுசுகியோட ஆர்சி பார்கவ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு ஜிஎஸ்டியோட ரேட் கட் ஸ்மால் கார்ஸ் வந்து இன்னும் அஃபோர்டபுளா வந்து எடுத்துட்டு வரும் மக்களுக்கு. ஸ்மால் கார்ஸோட சேல்ஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இவர் சொல்றது இந்த ஸ்மால் கார்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும், இவங்களோட ஆல்டாஸ் அந்த மாடல் எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆல்டாஸ் ஷிஃப்ட் அந்த மாடல்லாம். ஸோ இது வந்து ஓவராலா இந்த ஸ்மால் கார் செக்மெண்டே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் அடுத்ததான் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்ல ஏறின ஸ்டாக் வந்து இந்த ஃபினான்ஸ் ஸ்டாக்கா வந்திருக்கு. ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸா நம்ம பார்க்கும்போது பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இதுல வந்து மெயினா வந்து இருக்கு. 5% கிட்ட வந்து ஏறி இருக்கு. ஸோ என்ன ரீசனால அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியோட ரேட் கட்னால எல்லா ப்ராடக்ட்ஸும் விற்கும். எல்லா ப்ராடக்ட்ஸும் விற்கும் போது இந்த ஆட்டோமொபைல்ஸ் வந்து விற்குது, இல்ல டிவி அப்ளிகேஷன்ஸ் வந்து விற்குது, எல்லாத்துக்குமே உங்க கிட்ட பஜாஜ் கிட்ட வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கு. ஸோ மக்கள் எல்லாரும் இங்க வந்து டேரக்டா ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ கண்டிப்பா இஎம்ஐ ஆப்ஷன்ல தான் நிறைய பேர் போவாங்க. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ல போகும்போது இந்த கம்பெனி தானே பெனிஃபிட். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து பார்த்தோன்னா ஏற்றிருக்காங்க பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ
ஸோ இது ஒரு 5% வந்து இருக்கு. இதுவுமே கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது, எல்லாமே ஓவர்வெல்டா தான் இருக்கு. HCL Tech என்ன பண்ண போறாங்க அப்படின்னா செப்டம்பர் 6 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஹைரிங் வந்து பண்ண போறாங்க. என்ன ரோலுக்கு அப்படின்னா ஜாவா AWS டெவலப்பர்ஸ்க்கு வந்து பண்ண போறாங்க. அதுவும் சென்னையில ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மோட்ல தான் நடக்க போகுது. அதுக்கான லிங்க் வேணா நான் யூடியூப்ல தரேன், இங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ இது எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னும் போது இவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அதுல மெயினா அவங்க என்ன ப்ராஜெக்ட்ஸா இருக்கு அப்படின்னா கிளவுட் டெவலப்மெண்ட்கான ப்ராஜெக்ட்ஸா வந்து இருக்கு. ஸோ இந்த கிளவுட் கேப்பபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ற விதமா ப்ராஜெக்ட்ஸ் நிறைய எடுத்து வச்சு அதுக்கு தேவைப்படுற அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இந்த ஜாவா AWS டெவலப்பர்ஸ் வந்து எடுக்க போறாங்க. இது மெயினா சென்னை ஆஃபீஸ்ல தான் வந்து நடக்க போகுது. பட் ஆனா அந்த ஹையரிங் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா முடிச்சவங்களுக்கு 3 இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் வந்து தருவாங்க. ஒன்னு சென்னை, இல்ல ஹைதராபாத், இல்ல பெங்களூர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 3 இடத்த தாண்டி இன்னொரு இடமும் வேணா ஆட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 இடத்துல பிளேஸ்மெண்ட் வந்து நடக்கும். பட் ஆனா இங்க வந்து ஹைரிங் பண்றது சென்னை ஆஃபீஸ்ல தான் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் தரேன். ஸோ இது வந்து HCL Techல ஒரு அப்டேட். இப்போ நம்ம இன்வெஸ்டா பார்க்கும்போது என்ன அப்படின்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்களா, இது வந்து உண்மைதான். ஸோ இவங்களோட அந்த ஆர்டர் புக் வேல்யூன்றது நல்லாவே வந்து இருக்கு. ஸோ இவங்க இந்த கிளவுட் டெவலப்மெண்ட் சைடா இது வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் தென் ஆட் ஆனா வந்து இவங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் தென் நீங்க செக்யூரிட்டி சொல்ற விதமா HCL Domino 14.5 அண்ட் HCL சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர்ல என்ன அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் தென் செக்யூரிட்டி இதை வந்து என்ஹான்ஸ் பண்ற விதமா இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா பப்ளிக் செக்டருக்கு ஒரு IT சொல்யூஷன்ஸ் வந்து தராங்க. ஸோ அந்த பப்ளிக் செக்டர் நம்ம கவர்மெண்டோட டேட்டாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கவர்மெண்டோட டேட்டாஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே வந்து மேனேஜ் பண்றது. ஸோ இந்த ஒரு கம்பெனிஸுமே வந்து இதில் இன்வால்வ் ஆகிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கான சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் டேட்டாஸ் வந்துருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் தென் இந்த செக்யூரிட்டியா பார்த்துக்கிறதுல இந்த HCLோட சாஃப்ட்வேர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்றாங்க. அண்ட் தென் இதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ற விதமா என்ன பண்றாங்க அப்படின்னா செயில் பாயிண்ட்ன்ற கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. இவங்க என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐடென்டி செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் கொடுக்குற ஒரு கம்பெனியா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து வேற அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்றேன், இல்ல பயோமெட்ரிக்ஸோ இல்ல அப்படின்னா வேற ஏதோ ஒரு மெட்ரிக்ஸ் மூலமா நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்றேன். அதுல வந்து இப்போ நான் வேற அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணும்போது என்னால வந்து முடியாது. அதுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டின்றது தேவை. ஸோ அது வந்து ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன்ன்றது பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்ல செயில் பாயிண்ட்ன்றது ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா HCL Tech வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து HCL Tech ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கும். ஏன்னா இவங்க சைபர் செக்யூரிட்டியில இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்லார்ஜ் வந்து ஆவாங்க. IAM அப்படின்னு சொல்லுவாங்க, ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இதுல வந்து HCL Tech வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே HCL Tech ஒரு பெரிய பிளஸா அமையுது. ஸோ இதுதான் HCL Techல இருக்க நியூஸாகவும் இருக்கு. அண்ட் தென் IT கம்பெனிஸ் நம்ம ஓவராலா பார்க்கும்போது என்ன ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இந்த IT சர்வீசஸ் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க டாக்ஸ் வந்து இம்ப்ளிகேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி இங்க ட்ரம்ப் பேசுறதா வந்து ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இங்க IT சர்வீசஸ் மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க டாரிஃப் வந்து இம்ப்ளிகேஷன் ஆச்சுன்னும் போது இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்க தான் ஆரம்பிக்கும். பட் இப்போ இருக்க வேல்யூஷன்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபைட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் இப்போ வேல்யூஷன்ஸ் வந்து நம்ம ஏன் ஒன்றும் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன் காஃபி ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னமும் அந்த ஏஐயோட டிஸ்ட்ரப்ஷன்றது இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏஐயோட டிஸ்ட்ரப்ஷன்ஸும் இருக்கு. அந்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஆர்டர்ஸா வரும்போது அந்த ஒரு கோவிட் லெவலுக்கு முன்னாடி இந்த ஆர்டர்ஸ் அளவுக்கு வருதான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வரதில்லை. ஸோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த IT சர்வீசஸ்க்கு வரணும். அந்த நீங்க கிளைண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டிலே எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிளைண்ட் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லை. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஏஐ வச்சு இன்னும் சிம்பிளா பண்ணி தர மாட்டாங்களா, இன்னும் காஸ்ட் எஃபிஷியன்டா பண்ணி தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் இந்த கம்பெனிஸ் எப்படி அடாப்ட் பண்ணி இன்னும் ஹை மார்ஜின்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்றாங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இந்த IT கம்பெனிஸ்ல ஃபுல் ஃபோக்கஸா வந்து இறங்க முடியும். அதனால தான் இப்போ வரைக்கும் கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இருந்தாலும் 1-2 மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் இங்க டெக் மஹேந்திரா தவிர இங்க HCL அண்ட் தென் இங்க இன்ஃபோசிஸ் அண்ட் தென் TCS அண்ட் தென் விப்ரோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேல்யூடு பிக்கா தான் வந்து இருக்கு. ஸோ இன்னும் அண்டர் வேல்யூல வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இறங்கணும். ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா போற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா இறங்குற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா இறங்காமலேயும் வந்து போகலாம். ஸோ பார்க்கலாம் இந்த ட்ரம்ப் இருக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா IT சர்வீஸ் மேல டேரிஃப் போடுறாங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ இருக்க டைமுக்கு வேல்யூடு பிக்கா இருக்கிறதுனால நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் மட்டும் லேட்டர் ஆன்ல எப்படி இருக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓலா எலக்ட்ரிக்ல சாஃப்ட் பேங்க் வந்து அவங்களோட ஸ்டேக் வந்து விற்க போறாங்க. இவங்க ஸ்டேக் சேல் பண்றதுனால மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் இப்போ யார்கிட்ட வந்து கண்ட்ரோல்ல போக போகுது அப்படின்னா பாவேஷ் அகர்வால் கிட்ட வந்து போக போகுது. ஸோ இந்த ஸ்டேக் சேல் நடந்ததுக்கு அப்புறம் அதிக மெஜாரிட்டி ஆஃப் த ஓனர் இந்த ஸ்டேக்ல வந்து வச்சிருக்கிறது பாவேஷ் அகர்வாலா வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஓலா எலக்ட்ரிக் ஒரு நெகட்டிவ் நியூஸா தான் இருக்கு. பட் நெகட்டிவ் நியூஸ் இங்க நிறைய இருந்தாலுமே இந்த ஸ்டாக் வந்து ரேலியில தான் வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன எதுலாம் சொல்லிட்டு இந்த ஸ்டாக் பக்கம் போகாம இருக்குது நமக்கு வந்து ஒரு நல்லதா இருக்கும். ஏன் ஏறுது ஏன் இறங்குதுன்னே சொல்லி தெரியாம வந்து நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னால இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய கம்பெனிஸோட IPO வந்து வரப்போது. நம்ம போட்டோட IPO பத்தி நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அர்பன் கம்பெனியோட IPO அண்ட் தென் ஃபோன்பேயோட IPO எல்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி நியூஸஸ் வந்திருக்கு. இல்ல அர்பன் கம்பெனியோட IPO வந்து இங்க பிக்ஸே பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 10 அன்னைக்கு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பிரைஸ் பண்ட் வந்து பார்க்கும்போது 98 இருந்து 103 rupees per share வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அர்பன் கம்பெனி என்ன மாதிரியான பிசினஸ் மாடல் உள்ள கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு ஆப் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ஆப்ல வந்து பார்த்தோன்னா நம்ம போய் புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கஸ்டமரா இருக்கேன் அப்படின்னா நான் போய் புக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ AC ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் தேவை, இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் தேவை, இல்லை டிவி ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் தேவை, இல்ல பிளம்பர் தேவை, இல்ல அப்படின்னா பெயிண்டர் தேவை அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ண அப்படின்னா அவங்க அர்பன் கம்பெனி சைட்ல இருந்து பார்த்தோன்னா ஆள் அனுப்பிடுவாங்க.
நம்ம வந்து சர்வீசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒரு பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பேமெண்ட்ல அவங்க ஒரு கமிஷன் வந்து எடுத்துப்பாங்க. லைக் வந்து இப்போ ரேபிடோ அண்ட் தென் ஸ்விக்கி சொமேட்டோ எல்லாம் என்ன பண்றாங்களோ சேம் கான்செப்ட் தான். ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஆட்களை வந்து கனெக்ட் பண்ணி கரெக்டா வந்து பண்றாங்க. ஸோ இங்க அர்பன் கம்பெனி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பெயிண்டர்ஸோ இல்லை அப்படின்னா பிளம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டேயும் இருப்பாங்க. பட் ஆட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலா இங்க வந்து ஃப்ரீலான்சர்ஸ் மாதிரி வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க பார்ட் டைம்னு சொல்றாங்க. பட் நம்ம ஃப்ரீலான்சர்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ அவங்க தேவை அப்படின்னா அவங்க ஆன் பண்ணிப்பாங்க அந்த ஆப். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் அர்பன் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு இந்த ஐபிஓட டீடைல்ஸ் இன்னும் ஃபர்தர் முறை வரட்டும். அப்போ என்ன எதனா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபோன்பேட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது வந்து ஒரு மெகா ஐபிஓவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. 10 15 பில்லியன் டாலர் வேல்யூஷன் உள்ள ஒரு கம்பெனியா வந்து வரும். ஒரு பெரிய ஐபிஓ வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்தியாவோட ஃபின்டெக் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய பிளேயர். ஸோ அண்ட் தென் இவங்களோட ஐபிஓ இன்னும் ஒரு பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் எனக்கு இந்த ஃபோன்பேயோட ஐபிஓ மேல ஒரு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐபிஓ வந்து இந்த லிஸ்டிங் எண்ணுக்காக வேணா போடுறதாமே தவிர, பட் ஆனால் லாங் டேர்முக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்க மாதிரி தெரியல. என்ன ரீசன் சிம்பிளா சொல்லிடுறேன். நீங்களே வந்து இப்போ பேங்க் ஆப்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. எல்லா பேங்க் நீங்க என்னென்ன பேங்க் யூஸ் பண்றீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கிட்டயே. ஸோ நம்மளோட பேங்க் ஆப்ஸ் மூலமாக நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பண்ணிக்க முடியுது, அண்ட் தென் பில்ஸ் பே பண்ணிக்க முடியுது, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெல்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்க முடியுது, இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஆப்ஸே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால எதுக்கு நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஆப் வந்து யூஸ் பண்ண போறோம்? இது எல்லாமே வந்து கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த ஐபிஓ எல்லாம் வரட்டும் என்ன இதெல்லாம் சொல்லிட்டு. ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் தமிழ்நாடுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இது என்னன்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சீஃப் மினிஸ்டரான எம்.கே. ஸ்டாலின் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸ் கிட்ட போயிட்டு அந்த ஒரு டீலிங் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்காக ஒரு ப்ரொபோசல் சொல்லியிருப்பாரு. அதில் அவர் சொன்னது என்னவா இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் தமிழ்நாடுக்கு வந்தது அப்படின்னா அதுல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ அந்த ஒரு பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களோட எம்ஆர்ஓ சர்வீசஸ் எல்லாமே எங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எம்ஆர்ஓ சர்வீசஸ் அப்படின்னா மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவரால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஓவரால்ன்றது நம்ம இந்த ரீஅசம்பிளி அண்ட் தென் ரிப்பேர் இது எல்லாமே வந்து அந்த டேர்ம்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் தென் ரிப்பேர் அண்ட் தென் அங்கே அசம்பிளி இது எல்லாமே பண்றதுக்கு உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஒரு பெஸ்டான பிளேஸா வந்து இருக்கும். அதனால ரோல்ஸ் ராய்ஸ் பிளான்ட்டை இங்க எடுத்துட்டு வாங்க, இந்த எம்ஆர்ஓ பிளான்ட்டை மட்டும் இங்க எடுத்துட்டு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்தது அப்படின்னா இங்க தமிழ்நாடுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அமையும். ஏன்னா இங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் உங்க வேலை கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு பெட்டரான வேல்யூவா தமிழ்நாடுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியுது. கெயின் செமிகண்டக்டரோட ஃபர்ஸ்ட் சிப் வந்து இந்த அக்டோபர் மாசம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி நியூஸா இருக்கு. ஸோ கெயின் செமிகண்டக்டர் கம்பெனில இருந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் சிப் வந்து இந்த செமிகண்டக்டர் சிப்பா வந்து பார்த்தோன்னா அக்டோபர் மாசம் வரப்போகுது. இது வந்து ரோல் அவுட் ஆகட்டும். இது வந்து ரோல் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது செமிகண்டக்டர்ஸ் தான் வந்து இருக்கு. அந்த இம்போர்ட் வந்து இந்த கெயின் செமிகண்டக்டர்ஸ் மூலமா இவங்களோட சிப்ஸ் எல்லாமே சக்சஸ் ஆகுதுன்னும் போது எல்லாருமே இந்த செமிகண்டக்டர்ஸ் இங்கிருந்தே வாங்கிப்பாங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான், இந்த கம்பெனிஸ்க்கு ஒரு பிளஸ் பாயிண்டா தான் வந்து அமையுது. டிவிஎஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா 150cc செக்மெண்ட்ல வந்து இறங்குறாங்க, அதுவும் ஸ்கூட்டர்ல. ஸோ இங்க வந்து என்டார்க்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. இது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. இல்லை 125cc வரைக்கும் தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இப்போ 150cc வந்து லான்ச் பண்றாங்க என்டார்க் மாடலை. ஸோ இது வந்து ஒரு பிளஸ் மூமெண்டா டிவிஎஸ் மாடல்ஸ்க்கு அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ ஏற்கனவே EV டூ வீலர் மார்க்கெட்ல ஆகஸ்ட்ல சேல்ஸ் வந்து புடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதர் லான்ச்சஸும் வந்து பார்த்தோன்னா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன டிவிஎஸ் மாடல்ஸ் நம்ம ஒரு இன்வெஸ்டா வந்து பார்த்தோன்னா கால் எடுத்தே வைக்க முடியல. ரொம்ப வருஷமா வந்து பார்த்தோன்னா எடுத்து வைக்கவே முடியல. ஓவர் வேல்யூஷன்லவே வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் இது எப்போ கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கம்பெனில ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. லைசன்சிங் டீலுக்காக ஒரு கம்பெனி கூட வந்து பார்த்தோன்னா டீல் வச்சிருக்காங்க. இது நெதர்லாந்து பேஸ் பண்ண ஒரு கம்பெனியா வந்து இருக்கு. அந்த கம்பெனி நேம் சிந்தான் அப்படின்ற ஒரு கம்பெனி நேமா இருக்கு. இந்த சிந்தான் கம்பெனி வந்து பார்த்தோம்னா இந்த ஒஸ்னாமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் ஒன்று இருக்கு. அதுக்கு அகேன்ஸ்டா ட்ரக் வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒஸ்னாமிட், செஃபோசியா இது ரெண்டுமே வந்து சொல்லுவாங்க. இந்த டிசீஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரக் வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து யூஎஸ் மார்க்கெட்ல எடுத்துட்டு போனன்ற விதத்தினால இதை யூஎஸ் மார்க்கெட்ல எடுத்துட்டு போனோம் அப்படின்னும் போது இங்க லைசன்சிங்காக இங்க வந்து பார்த்தா ஜைடஸ் லைசன்சஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டீலிங் வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த ஜைடஸ் லைசன்ஸ்க்கு என்ன மாதிரியான பிளஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இங்க இதுக்கான ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் ஃபுல்லாவே வந்து பார்த்தோன்னா பாத்துக்கிற நிறுவனமா இந்த நெதர்லாந்து பேஸ் பண்ண கம்பெனி வந்து இருக்கும். இங்க யூஎஸோட FDA அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் பேட்டர்ன் அப்ளிகேஷன் பண்றது இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த நெதர்லாந்து பேஸ் பண்ண கம்பெனி பார்த்துப்பாங்க. அது எல்லாமே ஓகே ஆனதுக்கு அப்புறம் இங்க ஜைடஸ் லைசன்சஸ் வந்து அதை கமர்ஷியலா சப்ளை செயின் மூலமா எடுத்துட்டு போயிடுவாங்க. அண்ட் தென் இதுக்கு 180 days எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட் வேற இருக்கு. ஸோ அந்த பீரியட் வரைக்கும் வேற யாராலையும் வந்து பார்த்தோன்னா உள்ள இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இந்த ஜைடஸ் லைசன்ஸ்க்கு ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. ஸோ இந்த நெதர்லாந்து பேஸ் பண்ண கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ஒருத்தனா ரன் ஆக போறாங்க. அது ஃபுல்லாவே நெதர்லாந்து பேஸ் பண்ண கம்பெனி அந்த அப்ரூவல்ஸ் பார்த்துப்பாங்க. இவங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சப்ளை வந்து பார்த்துப்பாங்க. 180 days எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியடும் வந்து இருக்கு. ஸோ அதில் வர ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாமே ஜைடஸ் லைசன்ஸ்க்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கும். ஸோ இதுதான் இந்த கம்பெனில இருக்க பெரிய அப்டேட்டா இருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கான மார்க்கெட்ல நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்துருப்போம். அண்ட் தென் இதுல வந்து மிஸ் பண்ணது வந்து பார்த்தா இந்த ஃபுட்வேர்ல வந்து இந்த GST வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபுட்வேர் GSTல வந்து பார்க்கும்போது இந்த பாட்டா இந்தியா அந்த கேம்பஸ் ஆக்டிவர் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஏறி இருந்துச்சு. ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரெக்ட் அண்டர் வேல்யூல வந்து இல்ல. ஸோ ஆனாலும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த GST ரிஃபார்ம்ஸ்னால சேல்ஸ் எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்ற ஒரு ரீசனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து பார்ப்போம். அண்ட் தென் சாட்டர்டே சண்டே உங்களோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் ஓவராலா இன்னைக்கான வீடியோ இருக்கு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.